ரோலர் வந்து எந்த மாதிரி ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக வந்து வாஷ் பண்ண முடியும் அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் சொல்ல காட்டுறேன். யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழைய ரோலர் வந்து எடுத்துக்குவோம். அந்த ஹேண்டில் வந்து தனியாக எடுத்துருவோம். அதுக்கடுத்து ஃபிட் பண்ணது எல்லாமே தனியாக கட்டுவோம். இந்த பக்கம் ரோலர் இந்த மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு பைப் இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த கப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லென்த்தாக பைப்பு ரெண்டு கப்பு வர மாதிரி ஒரு ரோலரில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில ரோலரில் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும், சில இதில் இருக்காது. நீங்கள் எந்த ரோலர் இந்த மாதிரி இருக்கோ அதை வந்து நீ பார்த்து இதை வந்து எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்தா ஒரு ட்ரில் மிஷினில் பாரு ஒரு பிட்டு. அந்த பிட்டு வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கைட்டில் அந்த கப்பில் வந்து இதில் வந்து நல்லா டைட்டாக மாட்டிருப்பேன். நல்லா டைட் அடிச்சு நல்லா டைட்டாக மாட்டணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலர் க்ளீன் பண்ணுறது வசதியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து நம்ம எந்த ரோலர் வந்து பெயிண்டிங் பண்ணுமோ அந்த ரோலர் வந்து பண்ண ஃபிட் பண்ணணும். ரோலரை வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம சின்ன ஒரு ட்ரில் மிஷின் ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரில் மிஷின் சின்னதாக இருந்தால் போதும், ரொம்ப பெருசு தேவையில்லை. இப்போ நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறேன். பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு நான் ஏற்கனவே செட்டிங் பண்ணலையா அந்த பழுப்பு அந்த பிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெயிண்டிங் பண்ண ரோலரில் வந்து அட்டாச் பண்ணி மாட்டிட்டேன். இப்போ ட்ரில் மிஷின் மூலிமா நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா வேகமெல்லாம் ஓட்டக்கூடாது, சும்மா லைட்டாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். அதுவே இதுக்காகவே வாங்கின ட்ரூலாக இருந்தால் அந்த பிட்டு அந்த ரோலரில் மாட்டக்கூடிய அந்த பழுப்பு எல்லாமே வேறு ரோலர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ நாமளே ஒரு சிம்பிளாக ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரோலர் வந்து அதர்றது பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும் பாருங்கள், அப்படி சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோலர் வந்து நம்ம இது மாதிரி வாஷ் பண்ண போசில் ரோலரை வந்து அந்த பக்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு வாஷ் பண்ணணும். நீங்கள் சைடெல்லாம் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா வெயிட் தாங்காமல் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு மிஷின் ஓட்டிட்டு அப்படியே இன்னொரு காலி பக்கெட்டில் வச்சு நீங்கள் லேசாக ஓட்டினா போதும், அழகிற தண்ணி எல்லாமே வந்துடும்.